ஒரு மனுஷன் தீர்க்க தரிசனம் சொல்லுவானே ஆனால் வேத வாக்கியத்தின்படி சொல்ல வேண்டும் என்று பைபிள் சொல்லுது இல்லையா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவையே அன்றி வேறொன்றையும் குறித்து நீங்கள் அறியாதிருக்க தீர்மானித்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். சபைகளுக்கு இந்த காலங்களிலே அடிப்படையாக எவைகள் தேவையோ அவைகளை குறித்து நாம் பிரசங்கிக்கவும் கேட்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவை தேவனோடு கூடிய உறவு, 2 சபையோடு கூடிய உறவு, 3 பரிசுத்தவான்களோடு கூடிய உறவு. இந்த 3 உறவுகள் சரியாக கட்டி காக்கப்படுமானால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியை நம்மால் உணர முடியும். உறவுகள் பாதுகாக்கப்படுவது சபையின் மேல் உள்ள மிகப்பெரிய கடமை. 1 தேவனோடு கூடிய உறவு, 2 சபையோடு கூடிய உறவு, 3 பரிசுத்தவான்களோடு கூடிய உறவு. இந்த 3 உறவுகளையும் மிக கவனமாய் கையாள வேண்டும். இந்த 3இல் 1 பிசகினாலும் சத்துரு ஜெயிக்க வாய்ப்புண்டு. இந்த 3இல் 1 பிசகினாலும், இந்த 3இல் ஒரு ஐக்கியத்திலே கேடு வருமானாலும் ஆமென், அதிலே பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. ஆகவே 1 தேவனோடு கூடிய உறவு, 2 சபையோடு கூடிய உறவு, 3 பரிசுத்தவான்களோடு கூடிய உறவு. எப்பொழுதுமே இந்த 3 உறவுகளுக்கும் ஒரு கேடு வராமல் நம்ம கவனமாக இருக்கணும். நம்ம கையில் இருக்கிற விலை உயர்ந்த ஒரு பொருள் ஆமென் சேதப்படாதபடிக்கு நம்ம பாதுகாக்கிற மாதிரி இந்த 3 உறவுகளையும் ரொம்ப கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும். திவ்ய சுபாவங்கள் வருவதே இந்த படிப்பினைகளில் தான். கிறிஸ்துவில் வளருகிறதே இந்த படிப்பினைகளில் தான். வசனத்தை சரியான விதத்தில் நம்ம போதிக்க 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 மனிதர்களுடைய வாழ்வில் மாற்றங்களை உணர முடியும். சரியா இல்லையா? ஆமென். நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வரணும்னு டெய்லி இந்த 3 இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் ஆராதனைகளுக்கு வரும் பொழுது நீங்கள் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே, இன்னைக்கு கர்த்தர் எங்களோடு பேசணும், இன்னைக்கு கர்த்தர் எங்களோடு பேசணும். அநேக மேடைகளில் நான் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு காரியத்தை குறித்து உணர்ந்து போவோம். அங்கே போயிட்டீங்கன்னா அப்படின்னா கர்த்தருடைய வசனங்கள் வேறு கோணங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணுறத பார்க்க முடியும். நாங்கள் நினைத்திருக்கிறது ஒன்றா இருக்கும், ஆண்டவர் பேசுறது ஒன்றா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிள்ளைகள் தேவ சமூகத்தில் என் கூட பேசுங்க, என் பிரச்சனைக்காக பேசுங்க, என் கேள்விகளுக்காக பேசுங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட இருப்பாங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்ப்போடு இருப்பீங்கன்னா உங்கள் முன்னாடி நிற்கிறது எந்த போதகராக இருந்தாலும் பேசுகிறது கர்த்தராக இருப்பார். நம்ம எந்த அளவிற்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறேன், இன்னைக்கு பைபிள் ஸ்டடிக்கு போகிறேன், இந்த வசனத்தை எங்களுக்கு ஆழமாக சொல்லி கொடுங்கன்னு நீங்கள் முட்டி போட்டு வரீங்களோ, உங்களுக்காக கர்த்தர் பேசுகிறத அவன் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு என் கூட பேசினார். சில மீட்டிங் முடித்து வரும் பொழுது 100 பேர் இருப்பாங்க, 500 பேர் இருப்பாங்க. ஆனால் 500 பேருன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு எனக்கு தான் பாஸ்டர். அவங்க சொல்ல இன்னைக்கு எனக்கு தான் பாஸ்டர், இவங்க சொல்ல எனக்கு தான் பாஸ்டர். ஆனால் கண்டிப்பாக பிரசங்கியார் சொல்லுவார், இன்னைக்கு முத்தம் எனக்கு தான் பார். ஏன்னா பேசினது யாரு? கர்த்தர். அது பேச வைக்கிறவர்கள் யார்? ஆர்வம் உள்ளவர்கள். இன்னைக்கு நம்முடைய செய்தியினுடைய தலைப்பு சபை என்பதாகும். செய்தியின் தலைப்பு என்ன? சபை என்பதாகும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஆமென் 44ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இந்த 10ஆம் அதிகாரத்தை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு தேவ ரகசியங்கள் அடைந்தது. இதிலெல்லாம் நான் 100கணக்கான பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இந்த 10ஆம் அதிகாரத்தில் இருந்து அவ்வளவு தேவ கிருபை பெற்ற வசனம். வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் அப்படின்னு இருக்கு இந்த வார்த்தை. அப்போ அதை உட்படுத்துகிற நிறைய உண்டு. இவங்க பேசுரு எந்த வார்த்தைகளை பேதுரு பேசினார் அப்படின்னா, இப்போ பேதுரு அந்த வீட்டுக்குள்ளே வர
வீட்டுக்குள்ள வரும் பொழுது அந்த சபையில் அல்லது அந்த வீட்டிலே கூடியிருந்தவர்கள் அவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க பாருங்க. ஆமீன், தோத்திரம். 22ஆம் வசனத்தை படிங்க. சொல்லப்படுகிற வார்த்தைகளை கேட்கும்படி தேவ தூதனாலே, பரிசுத்த தூதனாலே கட்டளை பெற்றார். அப்படியே வச்சுக்கிடுங்க. இனி கொஞ்சம் முன்னால போமா, 6ஆம் வசனத்தை டிஸ்பிளே பண்ணுங்க. அப்பவும் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான். இது யாருக்கு? கொர்நேலியுவுக்கு கிடைக்கிற வார்த்தை. கொர்நேலியு 3 பேர் அனுப்புறார். அவங்க வந்து சொல்ல, உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி. சரியா? ரைட். இப்போ பேதுரு எதை பேசணும்? பேதுரு பேசணும், கொர்நேலியு என்ன செய்யணும்? ஆனா பேதுரு வீட்டுக்கு வரும் பொழுது இவங்க பயன்படுத்துற ஒரு வார்த்தை ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்கே என்ன சொல்றாங்க? நீர் சொல்றத நாங்க என்ன செய்யணும்? கேட்கணும். நீர் சொல்றத எதுவா இருந்தாலும் கேட்கணும். இது எங்க வச்சு? அங்க தோல் பதடினுடைய வீட்டில் வச்சு, யோப்பா பட்டணத்தில் வச்சு சொல்லுகிற வார்த்தை, நீர் சொல்லுகிறத நான் என்ன செய்யணும். ஆனா ரொம்ப பயங்கரமான ஆட்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க 33ஆம் வசனத்தை பாருங்க. இருக்கிறதுக்கு ரெடி, ஆனா நீர் உமக்கு மனசுல இருக்கிறத வச்சுட்டு போயிடக்கூடாது. நான் சொல்லுறது ஒரு புரியுது? அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடை உணரணும். யோப்பா பட்டணத்தில் சொல்லுகிறார், நீர் சொல்லுகிறத நாங்க செய்கிறதுக்கு காத்திருக்கோம். யோப்பா பட்டணத்தில் வச்சு. சரி, இங்க வரும் பொழுது அவங்க போய் என்ன சொல்ல, உம்மாலே சொல்லப்படுகிறதை கேட்பதற்கு நாங்கள் பரிசுத்த தூதனாலே என்ன செய்திருக்கிறோம்? கட்டளையிட்டு. அதுக்குன்னு சொல்லி நீர் உமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து சொல்லப்படாது. நீர் பிடிஹெச்லையும் சிடிஹெச்லையும் படிச்சதெல்லாம் வந்து சொல்லப்படாது. நீர் கூகுளில் தேடினதெல்லாம் வந்து சொல்லப்படாது. நீர் கடந்த முறை ஒரு வியாக்கியான புத்தகத்தில் படித்தேன்னு சொல்லி உம்ம மண்டைக்குள்ள இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லப்படாது. இந்த இடத்தில் சொல்லுவதற்கு தேவனால், இனி அந்த வசனத்தை படிங்க, தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவை. அவ்வளவுதான். உம்ம சௌரியத்துக்கு பேசுற இடமல்ல இது, தேவனாலே. ஆமென். இந்த சபைக்கு பேர் என்ன? ஜெம்ஸ் டேபர்னேக்கிள் சர்ச். தேவனாலே ஜெம்ஸ் டேபர்னேக்கிள் சர்ச்சுக்கு பேசும்படி கட்டளையிடப்பட்ட வார்த்தையை நீ சொல்லும், நாங்கள் கேட்க ஆயத்தமாயிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பேதுருவுக்கு அவருக்கு தெரிஞ்சதை பேச முடியுமா? முடியாது. அவர் புதுக்கிற வெளியே வந்துடும். இவன் கேட்பானா? கேட்க மாட்டான். ஏய், இது கையில இருந்து பேசுற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போ இந்த வார்த்தைகளை நம்ம 40 நாள்ல ஒரு வார்த்தை படிப்போம். இந்த வார்த்தைகளை, எந்த வார்த்தைகளை? தேவனாலே கட்டளையிடப்பட்ட வார்த்தைகள் எங்கு பேசப்பட்டதோ அங்கே மாற்றம் வந்தது. அல்லேலூயா. அப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், அந்த கொர்நேலியு வீட்டில் இருந்தவர்களுடைய தெளிவு எல்லா சபைகளுக்குள்ளும் வந்துட்டுனா, சபைகளுக்குள்ள ரெவலேஷன், டெலிவரன்ஸ், விடுதலை, எழுப்புதல் வந்துடும். அது என்ன அப்படின்னா, தேவனால் கட்டளையிடப்பட்ட வார்த்தை தான் எனக்கு வேணும். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்கணும், தேவனால் எனக்கு கட்டளையிட. அப்போ நீங்க நல்லா கவனிக்கணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை முடிந்ததிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள வார்த்தைகளை போதகர்கள் அசை போட ஆரம்பித்து விடுவார்கள். ஆமே இல்லையா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கான செய்தி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு இரவுகளிலும் ஆண்டவரே, நாளை ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைகள் வருவாங்க. ஆமென். அடுத்த புதன்கிழமை பிள்ளைகள் வருவாங்க. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு பிள்ளைகள் வருவாங்க. நாங்கள் அசை போட ஆரம்பித்து விடுவோம். பார்க்கறதுக்கு அப்படியே ஜாலியாக நடக்கிற மாதிரி இருந்தாலும் எங்கள் மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். திங்கக்கிழமை ஒரு பாயிண்ட் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிறத சேர்த்து வச்சு தான் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கறது. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு ஜோம் பண்ணலான்னு நினைக்கக்கூடாது. இந்த ஞாயிற்றுக்கிழமையே ஜோம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அடுத்த சண்டே நான் மறுபடியும் போவேன்.
கர்த்தர் உம்மாலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை உம்முடைய மகனுக்கு நீர் கொடுப்பீராக. அல்லேலூயா. இந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இருக்கிற சபை எதுவோ அந்த சபையில பிரசங்கத்தை மணிக்கணக்கா கேட்கலாம். அந்த செய்தி நம்மளை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், செய்தி எவ்வளவு ஆழமாய் வெளிப்படுகிறதோ அப்போ உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம சபைகளில் நான் பார்க்கிறேனேப்பா, 28 வருஷமா சபை போதகனாக இருக்கிறேன். நம்முடைய சபையில் நான் பார்க்கிறேன், சிலருக்கெல்லாம் எப்போ விடுதலை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. வசனத்தை பிரசங்கிக்க சிலர்லாம் எப்போ விடுதலை ஆகுறாங்கன்னே நமக்கு இல்லை. ஏன்னா வெளிச்சம் வர 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 இருள் அவர்களை விட்டு விலகிக்கிட்டே இருக்கு. விடுதலைகள் வாழ்க்கையில் நடந்துட்டே இருக்கு. அதனால அடிப்படையாகவே சொல்லுகிறேன், இந்த இடத்துல பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்வதற்கு பேதுரு ஜெபம் பண்ணாரா? கிடையாது. அவர்கள் ஜெபம் பண்ணாங்களா? கிடையாது. இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? பேதுரு பிரசங்கம் பண்ண இடத்துல ஒரு இடத்துல ஆவியானவரை குறித்து அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அவர் கிறிஸ்துவை குறித்து தான் தெளிவா பேசுறார். கிறிஸ்துவை பேசும் பொழுது ஆவியான புஷ்கன்னு உள்ள வந்துடுறார். அப்ப பேச வேண்டியதை பேசினா நடக்க வேண்டியது செய்ய வேண்டியது செய்யப்படும். அப்போ நமக்கு எதிர்பார்ப்பு வேத வசனங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப நம்முடைய தேவைகள் நிறைய நமக்கு முன்னால இருக்கு. ஆனா நான் தேவையை குறித்து எதுவுமே நான் பேச மாட்டேன். ஆனா தோத்திரம். இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு வயிற்று வலியா இருக்கு. வயிற்று வலி, இந்த வயிறில் குடல்கள் இருக்கும். குடல்களில் வலிகள் வரும். வலிகள் வருவதற்கான காரணம் குடல் நீளமாக இருக்கும். நீ என்ன பார்த்து என்ன சொல்ல, உனக்கு அறிவு இருக்காலேம்பா. எனக்கு குடலை பற்றி தெரியண்டாமடா, அந்த வலியை மாத்துறதுக்கு வழியப்பார். அப்போ பிரச்சனையை குறித்து நான் பேசவே வரமாட்டேன். இந்த பிரச்சனைகளை மாற்றுகிற சில வழிமுறைகளை சொல்லி தருவேன். அதை கப்புன்னு பிடிச்சேன்னா வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. ஆமா, அதுதான். அப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஏன் லைட் போட்டிருக்கோம், இருட்டு இருக்குல்ல. இப்போ நம்ம இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இந்த இடம் பயங்கரமா இருட்டு இருக்கு. இருள் மாறுறதுக்கு யாரும் உட்கார்ந்து மாறுவதாக ஒவ்வொரு சுவிட்சா போட்டு லைட்டை கூட்டிட்டா போதும், இருள் தானாம காணாம போயிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை உருவாக்குகிறது எது என்பதை கண்டுணர்ந்து அதன் எண்ணிக்கையை கூட்டுவோமே ஆனால் இருள் தானாகவே என்ன செய்து விடும். அதை பார்த்து போன்னு சொல்ல வேண்டியது இல்லை, என்னைக்கு போவேன்னு கேட்க வேண்டியது இல்லை. சுவிட்சு போட 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 அது பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு லைட்லையும் இருக்கலாம், இத்தனை லைட்லையும் இருக்கலாம். இன்னும் லைட்டை கூட்ட கூட்ட பிரகாசம் என்ன செய்யும், அதிகரிக்கும். அதே மாதிரி சபைகளில் வசனங்கள் அதிகரிக்க 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 பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் அந்தரங்க வாழ்க்கைக்குள்ள விடுதலைகள் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது சுபாவங்களிலே, சரீரங்களிலே, குணங்களிலே, பிரச்சனைகளிலே, அவங்கள் தினம்பிரதி ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரகாசம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட கூட்டங்கள் நம்மை உருவாக்குவதற்காக மட்டுமே. சரிங்களா? தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இதுக்கு நம்ம ஜேம்ஸ் டேபர்நேக்கிள் சர்ச்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆனா சபை என்பது ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். சபை என்பது, இதை நீங்க எழுத வேண்டாம், பொதுவாக ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் கூட்டம், பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் கூட்டம், இப்படி அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம், இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா இந்த சபைக்குள்ளே தேவன் உங்களை ஏன் வைத்தார்? இப்ப நீங்க யாருடைய சபை? கிறிஸ்துவின் சபையில் நீங்கள் ஒரு அங்கத்தினர்களாக இருக்கிறீங்க. எந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு சபை என்கிற ஒன்றுக்குள் வந்து விடுகிறானோ, அது சவுதி அரேபியா இருந்தாலும் சரி, துபாயா இருந்தாலும் சரி, சிங்கப்பூரா இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, சபை என்கிற ஒன்று ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் என்னையும் இணைத்திருக்கிறேன். ஆனால் நான் சபை என்கிற ஒன்றின் அங்கத்தினர். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா.
அப்போ நீங்க ஏதோ ஒரு சபையில மெம்பரா இருக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் சபையில் நீங்கள் அங்கத்தினர்களாக இருக்கிறீங்க. சில ஜெம்ஸ்ல இருக்கிறீங்க, சிலர் இன்னொரு ஸ்தாபனத்தில் இருப்பீங்க. பல சபைகள் கூட்டமைப்புகள் இருந்தாலும் சபை ஒன்றுதான். ஜீவ புஸ்தகம் ஒன்று, பரிசுத்த ஆவி ஒன்று, எதிர்பார்க்கிற ராஜ்யம் ஒன்று, கையில் வைத்திருக்கிற வேதம் ஒன்று, நமக்கு இரட்சகர் ஒருவர், மத்தியஸ்தர் ஒருவர். அப்படித்தானே? அப்போ எந்த கோணங்களில் இருந்தாலும் நம்மை ஒன்றுபடுத்துகிறதெல்லாம் ஒன்றுதான். ஒன்றுபடுத்துவது அபிஷேகமா இருக்கட்டும், ரட்சிப்பா இருக்கட்டும், வசனமா இருக்கட்டும். அதனால சபைகளுக்குள்ள எப்போது நம்ம ஒற்றுமை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். சபை என்பது ஒன்று. இயேசு கிறிஸ்து சபையை இந்த உலகத்தில் வைத்தது தன்னுடையதாய் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல எப்பேற்பட்ட தேவ பிள்ளைகள் வந்தாலும் நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நோக்கம், நம்முடைய தரிசனம், நம்முடைய அழைப்பு, நம்முடைய ஏக்கம், நம்முடைய வாஞ்சை எல்லாம் ஒன்று. இயேசுவே நீர் எப்பொழுது வருவீர்? அல்லேலூயா. இயேசுவே நீர் எப்பொழுது வருவீர்? ஆமென். எப்பொழுது வருவீர்? நம்முடைய ஒரே ஏக்கம் தான், ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீர்? உம்மை நான் எப்பொழுது பார்ப்பேன்? இப்போ நான் நிழலாட்டமாய் ஆராதிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பாடுகிறேன். ஆனால் உண்மையிலேயே நான் எப்பொழுது உம்மை பார்க்க போகிறேன்? அப்போ எல்லா சபைகளுடைய கூட்டுத்தொகை, எல்லா சபைகளுடைய நோக்கம், எல்லா சபைகளுடைய அடிப்படையை பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று. ஆமென். என் ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருவார். அந்த வருகைக்கு நான் என்ன செய்ய வேணும்? ஆயத்தப்படுத்த வேணும். கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா. இப்ப பாருங்க, இந்த சபை என்கிற ஒன்றை நமக்கு எதற்கு ஒப்பனையா சொல்ல போனா நிறைய சொல்லலாம். தோட்டத்திற்கு ஒப்பனையா சொல்லலாம் இல்லையா? தோத்திரம் பேசிக்கா நம்ம சொல்ல, இந்த நோவாவினுடைய பேழை இருக்கு இல்லைங்களா? நோவாவினுடைய பேழை, இந்த பேழைக்கு ஒப்பனையா சபையை நம்ம என்ன செய்யலாம்? சொல்லலாம். இந்த நோவாவினுடைய பேழையும் சபைக்கு இடையில ரொம்ப ஒற்றுமை உண்டு. இயேசு சொல்வார்ல, மனுஷகுமாரனுடைய காலங்கள் நோவாவின் காலத்தை போல இருக்கும். அப்போ உலகத்தில் இருந்த நம்மை தேவன் வேறு பிரித்து எங்கே கொண்டு வருகிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் சபையில் சேர்த்து கொண்டு வருகிறார். இந்த பேழைக்குள்ள இப்ப நம்ம இருந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் பேழை நகரவில்லை. பேழை என்ன செய்யல? நகரவில்லை. இப்போ திறந்த வண்ணமா தான் இருக்கு. என்றைக்கு பேழையின் வாசல் பூட்டப்படுமோ அதற்கு பிறகு சுவிசேஷ பிரசங்கம் இருக்காது, பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதல் இருக்காது, மனம் திரும்புதல் இருக்காது. என்னைக்கு தோத்திர சபை மூவ் ஆகுமோ அதுதான் வருகை, ரகசிய வருகை. அப்போ இயேசு சபையை எடுத்து அரராத் மலையில போய் இருந்துச்சு. வானத்துக்கும் போகல, பூமியிலே இல்லை. அது எங்க இருந்துச்சு? அரராத் மலையில. அதே மாதிரி தான் நம்முடைய இந்த ரகசிய வருகையில கர்த்தர் நம்மை பரலோகத்திற்கும் கொண்டு போக மாட்டார், பூமியிலும் வைக்க மாட்டார். நம்மை மத்திய ஆகாசத்திலே 7 வருடங்கள் அவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். அப்போ சுவிசேஷம் என்னைக்கு வேணும்னாலும் நிறுத்தப்படலாம். எப்பொழுது சபை எடுத்து கொள்ளப்படுமோ அதற்கு முன்பு சுவிசேஷ பிரசங்கம் பூமியில் என்ன செய்யப்படும்? நிறுத்தப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே சொல்றேன், நம்ம எல்லாம் கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நம்ம எதுல இருந்து கொண்டு இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? பேழையும் திறந்திருக்கிறது. நம்ம இப்ப எங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? பேழைக்கு உள்ளே. ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிதா குமார பரிசுத்த ஆவியின் நாமத்தில் மூழ்கல் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்ப நம்ம கர்த்தர் எங்க வச்சிருக்கிறார்? பேழை என்கிற ஒன்றுக்குள்ள, சபை ஆகிய பேழைக்குள் கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறார்? அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு பாதுகாப்பான இடத்துல தான் நான் என்ன செய்திருக்கேன்? இருக்கேன். எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்கேன்? ஒரு பாதுகாப்பான். நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை நான் இருக்கிற இந்த பேழை மூவ் ஆகிறதுக்கு முன்னால நான் செத்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? நான் பேழைக்குள்ளதான் சாவேன். புரியுதா இல்லையா? சாவ போறேன்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே போயிடக்கூடாது. செத்தாலும் பரவாயில்ல, எதுக்குள்ள செத்துறணும்? பேழைக்குள்ள செத்துறணும். வந்தாச்சு.
இனி கதவுக்கு வெளியே போகணும்னு என்ன செய்திடப்படாது, ஆசைப்பட்டுறப்படாது. ஒருவேளை நம்முடைய காலத்திலேயே அந்த பேழை ஒன்று மூவ் ஆகுமானால் நம்மளை விட பாக்கியசாலிகள் யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ இந்த இடத்தில் இருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளை நான் நம்புறேன், கர்த்தர் நம்மை பேழைக்குள்ள என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். இதுல எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டானால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. இப்ப சிலருக்கெல்லாம் ஒரே டென்ஷன், பாஸ்டர் இந்த சபையில் இருக்கிற எல்லாருமே ஒன்றும் போல இல்லையே பாஸ்டர். ஐயா, சிலர் பார்த்தா குறுகுறுன்னு பார்க்குறான், சிலர் ஆட்கள்கிட்ட பழக முடியுது, சில ஆட்கள்கிட்ட பழக முடிய மாட்டேங்குது. சில ஆட்கள் பிரைஸ் லார்ட் சொன்னா பிரைஸ் லார்ட் சொல்றான் பாஸ்டர், சில ஆட்கள் என்ன செய்யறது இல்லை, பிரைஸ் லார்ட் சொன்னா இருக்கட்டும்ட்டு போறான் பாஸ்டர். ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, அந்த பேழையை ஒண்ணு நினைச்சு பாருங்க. ஏன்னா அந்த ஒரே பாஸ்டர், பேழைக்கு பாஸ்டர் யாரு, நோவா. அதுக்குள்ளதான் சிங்கமும் அதுக்குள்ளதான் இருந்துச்சா. அதுக்கு பக்கத்துல தான் மானும் இருந்துச்சு. அன்னைக்கு அவைகள் எல்லாமே வெஜிடேரியன் கிடையாது, நான்வெஜ் விசுவாசிகளாக்கும். அப்போ பேழைக்குள்ள இருந்தாலும் சிங்கத்துக்கிட்டே இருந்து யாரை பாதுகாக்கணும், மான பாதுகாக்கணும் இல்லையா. எலி உள்ளதான் இருந்துச்சு. எலியினுடைய நேச்சுரல் கேரக்டர் என்ன, எங்க இருந்தாலும் ஓட்ட போடும். நம்ம இப்ப எங்க உட்கார்ந்து இருக்கிறோம், பேழை எதனால் ஆனது, மரத்தில் ஆனது. எலிக்க கேரக்டர் என்ன, எங்க உட்கார்ந்தாலும் அதுக்கு ஒரு ஹாபி, இருக்கிற இடத்துல ஓட்ட போடணும். பெரிய கதவு இருக்கும், கழுது அது வெளி போகாது, இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஓட்டை போகும். அதுக்கு தெரியுமா இந்த ஓட்டை கொஞ்சம் கூட பெருசா போட்டா தண்ணி உள்ளாந்துரும். ஐயோ, ஆனா உண்மையில சொல்றேன், தோத்தர யாராவும் ஊழியம் செய்யலாம், நோவாவா ஊழியம் செய்யப்படாது. அல்லேலூயா. அதுதானே உண்மை. யானையும் உள்ளதான் இருந்திருக்கு. யானை விசாலமா நடந்த எலிக்க நிலைமை என்ன, அவள் அந்த சட்னி ஆயிரும். அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது நீங்க உண்மையில சொல்றேன், எல்லாம் இணைந்ததுக்கு பேரு தான் சபை. எல்லாம் எலியும் உள்ளதான் கிடக்கு, அணிலும் உள்ளதான் கிடக்கு, பூனையும் உள்ளதான் கிடக்கு. பூனைக்கு நேச்சர்ல என்ன, எங்க இருந்தாலும் தோண்டி தான் ஆகி போகும், அப்புறம் அதை மூடிட்டு போயிடும், பக்கத்துல ஒரு வேலையும் இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் சபை. அதனால எல்லாரும் உங்களை மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. சிலர் யானை மாதிரி, சிலர் குரங்கு மாதிரி, சிலர் பன்னிக்குட்டி மாதிரி. அதனால அவரவர் கேரக்டர் அதெல்லாம் மாற்ற முடியாது. எல்லாம் பரலோகத்து போகும்போது பார்க்கலாம். அப்ப சபைக்குள்ள தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். இப்ப சில ஆட்கள் பாருங்க, 80% சில ஆட்களை மாற்ற முடியும், 20% நம்ம ஊர்ல பிறவி குணம்னு சொல்லுவாங்க. உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அதுதானோ, வேற என்ன, ஜென்ம சுபாவம். குமரி மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு பிறவி குணம்னு சொல்லுவாங்க, ஜென்ம சுபாவம். இது சிலர் 80% மற்றவர்களை மாற்றலாம், அந்த 20% நம்ம தொடப்படாது. அது ஆண்டவராத்தான் மாற்றணும். நீங்க மாற்றணும்னு நினைச்சிய நாய்க்கவால குழல்ல சொருகிற மாதிரி அது செட் ஆகாது. அதனால சில ஆட்களை கர்த்தர் அழகா மாற்றி கொண்டு வருவார், போக போக மாறிடும்னு. இப்ப சபைக்குள்ள இருக்கிற நம்மை தோத்தர சபையோடு கூடிய என்னுடைய அணுகுமுறை என்ன, சபையோடு கூடிய என்னுடைய அணுகுமுறை என்ன, ஒரு 4 காரியங்களை சொல்லிட்டு அதற்கு என்ன காரணம், இந்த சபையை குறித்த உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கணும். எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. அப்போ சபை என்றால் சபையில் என்னுடைய அணுகுமுறை என்ன, நான் கூடி வருகிற இடம் சபை. சபையோடு கூட என்னுடைய அணுகுமுறை என்ன, சபையோடு கூட கிறிஸ்துவின் சபையோடு கூட என்னுடைய அணுகுமுறை என்ன. சபையில் இது கூடி வருகிற இடம். சொல்லுங்க ஒரு முறை கூட, கூடி வருகிற இடம். ஒரு முறை கூட சொல்லுங்க. ஆண்கள் கூடி வருவாங்க,
பெண்கள் கூடி வருவாங்க, மூத்த விசுவாசி கூடி வருவாங்க, இளம் விசுவாசிகள் கூடி வருவாங்க, நடுத்தர அனுபவம் உள்ளவர்கள் கூடி வருவாங்க, மாம்சத்துக்குரியவர்கள் கூடி வருவாங்க, ஆவிக்குரியவர்கள் கூடி வருவாங்க, வரங்களில் பிரகாசிக்கிறவர்கள் கூடி வருவாங்க. எல்லாரும் கூடி வருகிற இடம் தான் என்னது? அதனால நீங்க தயவு செய்து இது பரலோகம்னு நினைக்கப்படாது. இத பரலோகம்னு என்ன செய்யப்படாது? நினைக்கப்படாது. யாரெல்லாம் இத பரலோகம்னு நினைப்பாங்களோ அவங்க நிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஆந்தையும் உள்ள இருக்கும், இங்கும் நரியும் உள்ள கிடந்து, இங்கும் எலியும் உள்ள இருந்து கரும்பு. அப்ப இதெல்லாம் கூடி வருகிற இடம்தான் சபை. அதனால யாருக்கும் என்னாலையும் பாதிப்பு வரப்படாது, யாராலையும் எனக்கும் பாதிப்பு வரப்படாது. இருக்கிறது பேழை, ஆனா கூடி வருகிறது பரிசுத்தவான்கள் மட்டும் இல்லை, எல்லாரும் கூடி வருகிற இடம்தான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? ஆமென். எப்ப நான் ஊழியத்துக்கு பைபிள் காலேஜுக்கு வந்தப்போ நான் மனசுல நினைச்சிட்டு வந்தேன், எல்லாரும் பரிசுத்தவானா இருப்பான், நான் மட்டும் பாவியா போறேன். எல்லாரும் பரிசுத்தவானா இருப்பான், நான் மட்டும் பாவியா போறேன். ஏசப்பா என்னை எப்படியாவது நல்லவனா மாத்திருங்கன்ட்டு உள்ள போய் ஒரு வாரத்துல நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், எல்லா பயிலும் நார பையன், நான் மட்டும் பரவாயில்லை. என்ன என்னை விட மோசமா இருந்தாம்னே, என்னை விட மோசமா இருந்தா அதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. அப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் உள்ள வரும் பொழுது என் மனநிலையை பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ஆண்டவர் நான் ஊழியத்திற்கு அழைத்த விதமே வேற. அதாவது டிசம்பர் 1996 டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ராத்திரி நான் ஆலயத்துக்கு வெளியில ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். ரோட்ல ஒரு 9-9:15 மணி இருக்கும். ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு ஸ்மால் எல்லாம் போடுவேன். அப்போ ரோட்ல போயிட்டு இருக்கேன், தோட்டத்துக்கு தண்ணி போட்டிருந்தேன், தோட்டத்தை பார்க்கறது போயிட்டு இருக்கேன். இது மாதிரி ஒரு மீட்டிங்ல ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுதாரியா. அப்போ நான் ரோட்டில் போயிட்டு இருக்கேன், உள்ளே நின்று பாஸ்டர் சொல்லுதார், நம்ம ஊர்காட்டில் எல்லாம் இந்த பெந்தெகோஸ்து சர்ச்சஸில் ஆவிக்குரிய சபைகளில் ஒரு ஸ்பீக்கர் உள்ளே கேட்குதோ இல்லையோ, ஒரு ஸ்பீக்கரை கொண்டு ஜன்னலில் கட்டி வச்சிருப்பான் பார்த்தியா, தெரியும், அதை மாதிரி கட்டி வச்சிருந்தேன். ஒரு ஸ்பீக்கர் உள்ள, இன்னொரு ஸ்பீக்கர் வெளியே. நான் அப்பந்தான் கொண்டு வண்டியை ஒதுக்கிட்டு நல்ல சிக்கு, நம்ம கண்ட்ரோலில் நடக்கிற மாதிரி இல்லை, கையில் புரோட்டாயும் பீப்பும் வாங்கி வச்சிருந்தேன், தோளில் வெட்டுக்கத்தி அருவா கிடந்துச்சு. நான் வீட்டில் தூங்க முடியாது, அவ்வளவு நல்ல வேணாம், அதுக்கு மேலே வேண்டாம். தோட்டத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், வழியில் வெளியே போகிறேன், உள்ள நின்றுட்டு ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், ரோட்டில் ஒருத்தன் போகிறான், தீர்க்க தரிசனம் கேட்டுக்க, ரோட்டில் ஒருத்தன் போகிறான் என்ன சொல்லிட்டு, இங்கே உன்னுடைய ஜீவன் உன்னுடையதல்ல, நான் உனக்கு தந்தது. 8 வயசுல சுவாலி முடிஞ்சு மறுபடியும் ஜீவன் கிடைச்சதில்ல. எங்க அப்பா அம்மா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாக எனக்கு ஜீவனை கத்த தந்தார். எனக்கு இப்பதான் ஊழியத்துக்கு, கோயிலுக்கு போனால ஊழியத்துக்கு போறது, நமக்கும் கோயிலுக்கும் பாஸ்டருக்கும் சம்பந்தமே இல்லைல்ல. ரோட்ல போயிட்டு இருக்கேன், அவர் உள்ள நின்று சொல்லுதார், அது பாஸ்டர் யாருன்னே தெரியாது, எனக்கும் அவரை தெரியாது, அவருக்கும். அது வெறும் காடு இல்ல. நான் ரோட்ல நடந்து போயிருக்கோம், ரோட்ல ஒருத்தன் போறான், உன்னுடைய ஜீவன் உன்னுடையதல்ல, நான் உனக்கு தந்தது, நீ மனம் திரும்பவில்லை என்றால் புது வருடத்தை பார்க்க மாட்டான். இன்னும் எத்தனாம் தேதி? டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. 31ஆம் தேதிக்கு நீ எத்தனை நாள் இருக்கு? 11 நாள் இருக்கு. இதுக்கு மேல நீ மனம் திரும்பாம இருப்பியாடா? சொல்லி நீ சொல்லி, ஞானஸ்நானம் ஒரு தடவையா, 100 தடவை வேணாலும் எடுப்பேன். ஏன்னா நீ புது வருஷத்தை என்ன செய்ய மாட்டா. ஐயோ அவ்வளவுதான். நானும் திரும்பி, ஏன்னா அப்பெல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டே கிடையாது, கிராமம் இல்ல, 100 வாட்ஸ் பல்பு போட்டா சிம்னி விளக்கு மாதிரி எரியும், கொஞ்சோண்டு தான் எரியும், அப்படிப்பட்ட ஒரு கிராமம். அப்ப நான் என்ன பண்ணேன், நின்று கேட்கறதுக்கு கண்டிஷன் இல்லை. அப்போ பக்கத்துல ஒரு எங்க ஊர்ல மஞ்சனாத்தி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு மஞ்சனாத்தி மரம் நிக்கி ரோட்டாங்கரையில். நான் நின்று திரும்ப முடியாதுன்னு சொல்லி இந்த மரத்துக்கு மேல கை வச்சேன். பார்த்துக்க, மரத்து மேல வச்சு நான் மட்டும்தான்னு நிக்கேன், இங்க வேற ஒருத்தனும் இல்லையேன்னு நினைக்கேன். உள்ள நின்றுட்டு அந்த மனுஷன் சொல்லுதார், மஞ்சனாத்தி மரத்துல கை வச்ச நீ தான்ட்டான். இப்ப சொல்லு,
மனம் திரும்பாம இருப்பியா? அப்பந்தான் ஆப்பு போட்டுட்டு வந்தேன், ஒரு நிமிஷத்துல அத்தனை இறங்கிட்டு அந்தால மரத்துக்கு மூட்டில் குத்த வச்சு இருந்தவன் தான். தோத்திரம் வேத்து விறுவிறுத்து பியூர் ஆயிட்டு ஒரே நிமிஷத்துல தெளிவாயிட்டு. ஏன் அவர் தான் சொல்லிட்டாரம்மா, நான் தான் மரத்துல கை வைக்கேன், அவர் உள்ள இருந்து பூவாமே மஞ்சனாத்தி மரத்துல உன் கை வச்ச நீந்தான்ட்டார். பார்த்தேன், இதுல நின்னா சுவாலி முடிஞ்சு. அந்த அளவுக்கு முழு பலத்தையும் பயன்படுத்தி நேர நடந்தான் தான் தோட்டத்துக்கு போய். புரோட்டா கூட சாப்பிடல. அன்னைக்கு ராத்திரி ஒரு பாறை மேல உட்கார்ந்து என் வாழ்க்கையை நினைச்சு ஆள ஆரம்பிச்சேன். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே, இப்படி ஒரு வாழ்க்கையில 9-8 வயசுல அபிஷேகம் பண்ணப்பட்டு ஊழியத்தின் ஆத்மீக அனுபவத்தை அனுபவிச்ச ஒருத்தன் ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகி பின்மாற்ற நிலைக்கு போய் தேவ பிரசன்னத்தை இழந்து இன்னைக்கு நடுத்தெருவில் நிற்கிறாம்னா, அப்போ பைபிள் காலேஜுக்கு வரும் பொழுது நான் என்ன எப்படித்தான் பார்த்தேன், எல்லாவனும் நல்லவே, நான் மட்டும்தான் மோசம்னு வந்தேன். அங்க வந்தப்பதான் தெரிஞ்சிச்சு நான் எவ்வளவோ பரவாயில்லை. அதனாலதான் சபை என்பது பலதரப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பல தேவை உள்ளவர்கள் கூடி வருகிற இடம். பல தேவை உள்ளவர்கள் கூடி வருகிற இடம். பசித்தவர்கள் வருவாங்க, தோத்தர் பாடுபடுகிறவர்கள் வருவாங்க, வேதனையுள்ளவர்கள் வருவாங்க, ஆவிக்குரிய அனுபவங்கள் வருவாங்க. நீங்க நினைப்பீங்க சில நேரத்தில், பாஸ்டர் அவங்கள்ட்ட பழகிற மாதிரி என்கிட்ட பழகலையே, என்கிட்ட பழகிற மாதிரி அவங்கள்ட்ட பழகலையே, அவங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி எங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே. எப்போ குரங்குகிட்ட பேசுற வேண்டிய நேரம். நான் தான் சொல்றேன், ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு கோணத்துல தான் பார்ப்போம். ஏன்னா பலதரப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம் தான் சபை. நிறைய நான் ஒரு சபை போதகராக இருந்ததுனால பேசுறேம்மா. சில பிள்ளைகளோடு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்படின்னா தான் அவனை நிலைப்படுத்த முடியும். ஒரு மனுஷன்ட்ட இடையில 2 நாள் பேசி, சாப்பிட்டியா ஐயா, நீ வேலைக்கு போனியா, நீ ஊருக்கு ஃபோன் பண்ணியா, எப்படி இருக்கா அப்படின்னு பேசணும். அப்போ பலதரப்பட்டவர்கள் வருகிறது தான் சபை. ஆரம்ப விசுவாசி இருப்பான், அடிக்கடி சோர்ந்து போகிறவன் இருப்பான், அடிக்கடி அழுகிறவன் இருப்பான், அடிக்கடி தளர்கிறவர்கள் இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஆள்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னொருத்த இருக்க முடியும். ஒன்றும் வேண்டாமா, நம்ம வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளைகிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு பொருள் தான் இருக்கு. அந்த ஒரு பிள்ளை, மூத்த பிள்ளையும் கேட்குறான், இளைய பிள்ளையும் கேட்குறான். நீங்க யாரை சமாதானப்படுத்துவிய, யார்கிட்ட கொடுப்பிய? புரியல. கேட்குற பிள்ளைக்கு 2 பேரும் தான் கேட்குறாங்களே. எந்த பிள்ளை நீங்க சொன்னா கேட்காதோ, நீ வெளிநாட்டுல இருக்கனால உனக்கு தெரியாது. உனக்கு பிள்ளைகள் இருக்காளா? ஒருத்தானே, இன்னொன்னு கூட வர டப்பா தெரியும் உனக்கு. நான் சொல்ல புரியுதாம்மா? இப்போ நம்ம வீட்டுல பாருங்க, ஒரு பையன் போட்டு மக்களே சொல்லி அப்படியே நாடிய தடவிட்டோம்னா அமைதியாயிருவான். இன்னொருத்தன் தடவுனா ஏறுவான், பார்த்துக்க. அப்போ இதை யார்கிட்ட கொடுப்பேன்? இவன் யாருன்னா குடும்பத்தின் சமாதானமே சொல்லி முடிஞ்சிடும். அதனால ஏறவன் கையில கொடுத்துட்டு இந்த பிள்ளைக்க நாடிய தடவிட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு, அப்பா உனக்கு நல்லது வாங்கி தருவேன் செல்லம், அவன் வேற வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முகத்துக்கு அந்த பிள்ளை என்ன செய்தரும்? நீங்க நல்லா கவனிக்கணும். அதிகமா சேட்டை பண்ற பிள்ளைக்கு தான் கரெக்டா கிடைக்கும், மற்ற பிள்ளைக்கு முத்தம் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி வாங்கி பழக்கம் உள்ளவர்கள் மட்டும் கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 பிள்ளைகள் வரும். எனக்கு 2 பிள்ளைகள் தான் சொல்லும். எனக்கு வீட்டில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா என் டப்பா அதிகமாக சின்னவளுக்கு தான் போகும், பெரியவளுக்கு முத்தம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் பெரியவ நம்ம இருதயத்தில் ஒருவரும் இருக்கக்கூடாத இடத்துல அந்த பிள்ளை இருக்கு. நான் சொல்ல புரியுதாம்மா? இந்த ஆட்கள் பேசலைன்னா கோவப்படுவாங்க, இந்த ஆட்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசலைன்னா அவங்க தப்பா நினைப்பாங்க, அவங்க முகத்தை முறிச்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் தெரியுமா? அந்த ஆள்கிட்ட ரொம்ப அதிகமா பேசுவோம். என் பிள்ளை அவன்கிட்ட பிரைஸ் எல்லாம் சொன்னாலும் சரி, சொல்லாட்டா இருந்தாலும் சரி, அடுத்த வாரம் அவன் கரெக்டா வந்துடுவான் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்னா அவனை பார்த்தனா அப்படின்றான். ஏன்? அவன் நம்ம பிள்ளை, என் கஷ்டம் அவனுக்கு
தெரியும். என் வேதனை அவனுக்கு தெரியும். அப்பா மன துக்கத்தினால வாங்கி தரல, ஒண்ணுதான் வாங்க முடிஞ்சிருக்கு, அப்பாவுக்கு இன்னொன்னு வாங்குறதுக்கு காசு இல்லை, அப்பா இன்னைக்கு இல்லை நாளைக்கு எனக்கு வாங்கி தருவாங்க. எனக்குடைய சந்தோஷத்தை விட அப்பா துக்கப்படாம இருக்கிறதா நல்லது. இதை புரிஞ்ச பிள்ளைகிட்ட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரிதான்? நம்ம அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. அப்போ எல்லாரும் இணைந்து வருகிறதுக்கு பேர் தான் சபை. நீங்க எப்பவுமே புரிஞ்சுக்கிடணும். நான் சர்ச்சை குறித்து பேசிக்கா சொல்றது, நம்மளை மாதிரி அவங்கள நினைக்க கூடாது, அவங்கள மாதிரி நம்மளை நினைக்க முடியாது. அவன் ஒரு பாஸ்டர் மாதிரி இன்னொரு பாஸ்டர் நினைக்க முடியாது, ஒரு பிரதர்கிட்ட இருக்கிற மாதிரி இன்னொரு பிரதர்கிட்ட இருக்க முடியாது. ஊழியர்களாகி எங்களை சொல்றேன், ஐயோ ரொம்ப கஷ்டம் சகோதரி, தோத்துரும். இவன்கிட்ட சிரிச்சா பிரச்சனை, அவன்கிட்ட சிரிக்காம இருந்தா பிரச்சனை. இவன்கிட்ட இப்படி சிரிச்சாதான் பெஸ்ட். லைட்டா சிரி, என்ன போன வாரம் நல்ல வாய் பல்லு வெளியே தெரிகிற அளவுக்கு சிரிச்சாரு, இந்த வாரம் லைட்டை உதட்ட மூடி சிரிச்சார், எவ்வளவு ஏதாவது போட்டு கொடுத்துருப்பாங்க. இதுதான்மா சபை. நான் சொல்ல புரியுதா இல்லையா? இவர்களை பரிசுத்தத்துல நடத்தணும், இவர்களை தெய்வ கிருபையில நடத்தணும், இவர்களை சத்தியத்துல நடக்கணும், இவர்களை தேவ அன்பில் நடத்தணும். ஒருவன் அன்பை ஏற்றுக்கொள்வான், ஒருவன் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்வான், ஒருவன் கொடுத்தால் வருவான், ஒருவன் இடத்திலே நேரம் செலவழித்தால் வருவான். அப்போ எல்லாரும் ஒன்று போல் இல்லை, பலதரப்பட்டவர்கள் கூடி வருகிறது தான் சபை. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதாம்மா? அல்லேலூயா. அதனாலதான் தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே சொல்லுவேன், நம்ம சபை ஊழியங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணணும், நல்லா என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுவும் இல்லை, போதகருக்காக ரொம்ப அதிகமா ஜெபம் பண்ணணும். நான் என்னுடைய 1 மணி நேர ஜெபத்துல 35 நிமிஷம் ஜெபிக்கிறது ஞானத்துக்கு தான். என் ஜனங்களை நடத்த எனக்கு ஞானத்தை தாருங்க, என் ஜனங்களை நடத்த எனக்கு ஞானத்தை தாருங்க, என் ஜனங்களை நடத்த ஞானத்தை தாருங்க. நீ படித்த பிள்ளைகளாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிடும். இந்த கிராமத்தில் ஊழியம் செய்யறமே பார்த்தீங்களா, இப்ப என்ன செய்யறது? இதனாலதான் அந்த இடம் சொரிகிற இடம் மட்டும் பேருக்கு பார்த்தியா, இதுதான். அப்போ பலதரப்பட்டவர்கள் வருவாங்க. இந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், நீங்க ஏதோ வந்து போகிற ஒரு இடமாய் சபையை பார்க்க கூடாது. இது அநேகர் கூடி வருகிற இடம். இதை இயேசுவின் அந்த அரராத் மலையில நம்ம கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் பேழைக்கு ஒரு கேடு என்ன செய்யக்கூடாது, வந்துவிடக்கூடாது. ஒரு மனிதனால கட்டி காக்க முடியாது. எல்லாருமே மனசு வைக்கணும். நம்ம எல்லாரும் இருக்க. யானை என்ன யோசிக்கணும், நான் டான்ஸ் ஆட நின்றப்படாதரா. யானை முடிவெடுக்கணும், யானை முடிவெடுக்கணும். நான் வீட்டில் டான்ஸ், முன்னாடி காட்டில் நடக்கும் பொழுது நான் என்ன செய்வேன், டான்ஸ் ஆடுவேன். இனி நம்ம அந்த ஞாபகத்துக்கு எங்க ஆடிடப்படாது. இந்த கப்பலுக்குள்ள ஆடுனா என்ன ஆகும், பலக உள்ள பேரும் இல்லம்மா. அப்போ இதுக்கு என்ன பாஸ்டர் வந்து யானைகிட்ட டெய்லி வந்து நீ டான்ஸ் ஆகிட்டு சொல்லவா முடியும்? யானைக்கு ஒரு அறிவு வேணும். நம்ம நிக்கிறது எங்க, பேழை. இங்க நம்ம என்ன செய்யப்படாது. மரங்கொத்தி பறவைக்கு ஒரு அறிவு இருக்கணும். நம்ம ஜென்ம சுபாவத்தை இங்க காட்டிக்க கூடாது. சுத்தி என்ன இருக்கு, தண்ணி இருக்கு, ஆமீன், மரமும் இருக்கு. நமக்கு டைம் பாஸ் ஆகலேன்னு சொல்லி கொத்த ஆரம்பிச்சிட்டீங்க, நீ மட்டும் கொத்த மாட்டா, அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லி முடிய வேண்டி இருக்கும். அப்போ எல்லாருக்குமே புரியணும், சபையை நிலைப்படுத்துவதற்கு எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இந்த ஐயாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, உங்க பாஸ்டருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, பாஸ்டர் அம்மாவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, மிம்மா உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது ஒரு ஓடமாக்கும். சுத்தியும் தண்ணி, உலகத்தின் நடுவில் எது இருக்கு, மூழ்கி போகிறதுக்கு நிறைய சாத்தியம் இருக்கு. இல்லைங்க, வெளியிலிருந்து ஒரு பிரச்சனை வர வேண்டாம், உள்ள இருக்கிற ஒரு மரங்கொத்தி நினைச்சாலே போதும், இந்த சபை காணாம. சரியா தப்பா? அப்ப இது மகிமையான ஒரு இடத்திற்கு நேராக உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பேழை அந்த லட்சியத்தை அடைகிற நிமிடம் வரையிலும் இந்த சிங்கப்பூர் தேசத்துல இந்த சபைக்குள் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இந்த சபை மூழ்கி விடாதிருக்க எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு தூரம் விழுந்து விடாதிருக்க எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இடத்தில் இருக்கிற எல்லாருக்குமே பகிர்ந்து இருக்கணும். ஏன்னா இது ஒருவர் மட்டும் இருக்கிற இடமல்ல, பலதரப்பட்டவர்கள் இருக்கிற இடம். இந்த அறிவு எந்த சபையில இல்லையோ அந்த சபை நிக்காது, நித்தமும் யுத்தகலமாத்தார். ஒரு அல்லேலூயா, ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா.
இப்போ நான் சில நேரத்தில் யோசிப்போம், பார்த்துக்கிடுங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்த பிள்ளைகள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. 1 மணிக்கு உபவாச கூட்டம் முடிச்சா 4 மணி 4:30 மணி ஆகும் நான் பீடத்தை விட்டு இறங்கி வர்றதுக்கு. 3 மணி 4 மணி ஆகும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 1 மணிக்கு முடிச்சுன்னா 4 மணிக்கு மேலே ஆகும் நான் சேர விட்டு எழும்புறதுக்கு. எல்லாரும் வந்து ஜோம் பண்ண வருவாங்க. அதாவது பழைய விசுவாசிகள் நினைப்பாங்க, பாவம் பாஸ்டர் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். புது விசுவாசிகள் இல்லை, கண்டிப்பாக பாஸ்டர் பார்க்கணும். அப்போ ஒரு சிலர் விட்டு கொடுக்குறாங்க, ஒரு சிலர் இல்லை பார்க்கணும்பாங்க. அப்போ பலதரப்பட்டவர்கள் இருக்கிறது ஆனதுனால நான் எல்லார்கிட்டையும் சொல்லுகிறேன், நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் இந்த ஊழியத்தை, இந்த சபையை, இந்த தரிசனத்தை தேவன் நியமித்த அரராத்து வரைக்கும் கொண்டு நிறுத்த முடியும். உங்க சபையினி நிக்கணும்னா எல்லாரும் முடிவெடுத்தா தான் முடியும். அல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க 5 பேர் இல்லது 4 பேர் இருக்கிறீங்க. அப்பாவுக்கு வைக்கிற அவியல் அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை, அப்பாவுக்கு வைக்கிற அவியல் மூத்த பிள்ளைக்கு பிடிக்கிறது இல்லை. 4 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு 4 விதமான டிஷ் போடுறீங்களா இல்லையா? போடுறீங்களா இல்லையா? அப்ப 4 பேர் உங்க சபைக்குள்ள வீட்டுக்குள் இருக்கும் பொழுதே 4 பேரை 3 கோணத்தில் உங்களால் நடத்த வேண்டிய இருக்கு, 4 கோணத்தில் நடத்த வேண்டிய இருக்கு. அப்ப சபை என்று வரும் பொழுது 10 வீட்டுல இருந்து வர்றான் அல்லது 50 வீட்டுல இருந்து வர்றாங்க, 50 பழக்க வழக்கம் உள்ளவர்கள் வருகிறாங்க, 50 விதமான பிரஷர் உள்ளவங்க வர்றாங்க, 50 விதமான பிரச்சனை உள்ளவங்க வர்றாங்க. அவங்கள ஒரே ட்ரீட்மெண்ட்ல நம்மளால ஹீல் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு உண்மை அறியணும், சபை என்பது அநேகர் கூடி வருகிற இடம், பலதரப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் என்னை எதுக்கு வச்சிருக்கிறார்? தேவ சித்தம் செய்வதற்கு. நான் கைத்தட்டி ஆராதிக்கிறேன், ஆனா இந்த சத்தம் பிடிக்காதவன் தான் என் பக்கத்துல இருக்கான். அவனையும் பரலோகம் சேர்க்கணும், இவனையும் பரலோகம் சேர்க்கணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கிடணும், நம்முடைய ஒத்தாசை இல்லாத பட்சத்தில் சபை தேவ சித்தம் செய்ய முடியாது. ஒரு நபர் இந்த சபைக்குள்ள புரிந்து கொள்ளுதல் இல்லாத ஒரு நபர் இருந்தா சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அர்த்தம் வந்துடும். அப்ப சபை அநேகர் கூடி வருகிற இடம், அநேகர் கூடி வருகிற இடம், பலதரப்பட்டவர்கள் கூடி வருகிற இடம், பல சுபாவம் உள்ளவர்கள் கூடி வருகிற இடம். அப்ப சபையிலே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்றால் இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே இந்த சபைக்கு என்னால முடிந்த அளவிற்கு சபை நிலை நிற்பதற்கு நான் ஆதரவா இருக்கணும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. புரியுதா ஐயா? நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய ஊழியங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. நம்முடைய ஊழியங்களுக்கு எதிர்காலம் எஃபெக்ட் போடுறீங்கல்லப்பா. சில சபைகளில் எஃபெக்டே இருக்காது, வந்தாவா போனாப்பா, கூட்டம் இருக்கு, வந்தாலும் சரி வராமல் இருந்தாலும் சரி கண்டுக்கிடவே மாட்டாங்க. பட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கல்ல, எவ்வளோ ஒரு சகோதரனுக்காக, ஒரு குடும்பத்துக்காக, ஒரு நபருடைய மாற்றத்துக்காக நீங்கள் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறதுனால நான் பார்க்குறேனே, ஒவ்வொரு முறை கடந்த முறை வந்த பொழுது மாற்றம் பார்த்தேன், அதுக்கு முந்தின முறை வந்த பொழுது மாற்றத்தை பார்த்தேன், ஒவ்வொரு முறை வரும் பொழுது வித்தியாசம் தெரியுதுங்க. அப்போ அவ்வளோ எஃபெக்ட் இருக்குது. அப்போ ஒருவர் 1000-ம் இருவர் இணைந்தால் எத்தனையும் துரத்த முடியும்? 10,000-ஐயும் உணர்த்த முடியும். அப்ப நம்ம இணைந்து புரிந்து கொண்டு செயல்படுவோமே ஆனால் இந்த சபையை குறித்த தேவ திட்டம் நிச்சயமா நிறைவேறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப சபை என்பது பலதரப்பட்டவர்கள் கூடி வருகிற. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பாயிண்ட் நம்பர் 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 எடுங்க. 2ஆம் அதிகாரம் 47 எடுங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். சேர்த்து கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கில பதம் என்ன சொல்லி இருக்குமா? எனக்கு இங்கிலீஷ் வராது, பட் எனக்கு அதை அறியணுங்கிற ஒரு ஆசை. சேர்த்து கொண்டார், ஆடட், அப்படித்தானே இருக்கு. இணைந்து கொள்ளுதல், சொல்லுங்க, இணைந்து கொள்ளுதல். நீங்க நல்லா கவனிங்க, இது தனித்து செயல்பட வேண்டிய ஒன்று அல்ல, சேர்ந்து செயல்பட வேண்டிய ஒன்று. ஆமென் சொல்லுங்க. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா ஐயா? ஆமென். இது எக்காரணம் கொண்டு சொல்றேன், எந்த தரிசனமும் தனித்து செயல்பட வேண்டிய ஒன்று அல்ல. சபை தனித்து செயல்பட வேண்டிய ஒன்று அல்ல. ரட்சிக்கப்பட்டவர்கள் தனித்து செயல்பட்டால் பலன் குறைவாய் இருக்கும், இணைந்து செயல்பட்டால் பலன் மிகுதியாய் இருக்கும். தேவன் அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்களை தினம் பிரதி என்ன செய்தார்? சேர்த்தார்.
அதாவது தாவீதுனுடைய அனுபவத்திற்கும் சவுலின் அனுபவத்திற்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சவுலை விட்டு பிரிந்தார்கள், ஆனா தாவீதோடு சேர்ந்தார்கள். அபிஷேகம் சேர்த்து கொண்டே இருக்கும். அபிஷேகம் என்ன செய்யும்? சேர்த்து கொண்டே இருக்கும். தரிசனம் சேர்த்து கொண்டே இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்களா? எந்த இடத்துல கூடினாலும் ஆவி ஆவியோட தான் சேரும். இந்த சபைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காருல்ல, ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்காது. அப்ப நீங்க இந்த இடத்துல சபை இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்று. சொல்லுங்க அந்த வார்த்தைய, இணைந்து செயல்பட வேண்டிய ஒன்று. ஒருவேளை நீங்க பிரதர், நீங்க உங்க வேலை செய்கிற இடத்துல நீங்க 2 பேர் இணைந்து செயல்படணும், 3 பேர் இணைந்து செயல்படணும். ஏன்னா சபையை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு அல்லது சபையை குறித்த தேவனுடைய வடிவமைப்பு எப்படின்னா, சபையில் கர்த்தர் என்ன செய்தார்? சேர்த்தார். சபையில் என்ன செய்யறார்? சேர்ப்பார். அப்படி ஆவிக்கு ஆவி சேரும். ஜெபிக்கிறவங்க சேருவாங்க. தரிசனம் உள்ளவர்கள் தரிசனம் உள்ள சேருவாங்க. நம்ம சபையில நீங்க கவனிங்க, பணிவிடையின் ஆவி உள்ளவர்கள் கரெக்டா ஒன்னா நிற்பாங்க. பணிவிடையின் ஆவி உள்ளவங்க கரெக்டா ஒன்னா நிற்பாங்க. ஜெபித்தல இரவு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய ஆவி கரெக்டா சேரும். கொடுக்கிற ஆவி உள்ளவர்கள் கரெக்டா சேருவாங்க. நீங்க என்ன நினைச்சு பாருங்க, அவங்களுடைய ஆவி என்ன செய்யும்? இணைந்து கொண்டுதான் இருக்கும். ஏன்னா தேவனுடைய சபையை குறித்த தேவனுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்படி? சேர்ந்து செயல்படணும். அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிங்க, இந்த சபை அல்லது தேவன் நம்மை வைத்திருக்கிற ஸ்தானங்களில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டுமானால், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் அந்தந்த எலும்புகளோடு எலும்புகள் என்ன செய்து கொண்டன? இசைந்து கொண்டன, சேர்ந்து கொண்டன அப்படின்னு இருக்கும். நம்முடைய வாழ்க்கை முழுமை அடையணும்னா யாரோடு சேரணுமோ அவங்க கூட தான் என்ன செய்யணும்? சேரணும். அழைக்கப்பட்டவர்களோடு சேரணும். தரிசனம் உள்ளவர்களோடு சேரணும். கிருபை பெற்றவர்களோடு சேரணும். எக்காரணம் கொண்டு தேவையற்றவர்களோடு நம்ம என்ன செய்யக்கூடாது? சேரக்கூடாது. நான் என்னுடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்கேன், சபையிலேயே குறை சொல்லுகிறவர்கள் இருப்பாங்க, சபையிலே மிகைப்படுத்தி பேசுகிறவங்க இருப்பாங்க. சம்பந்தம் இல்லாதவர்களோடு சேர்ந்து கொண்டால் சபை இருக்கும், இவன் காணாம போயிடுவான். சபை இருக்கும். நான் ஊழியத்தில் எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கேன். நான் உபதேசமே, மக்களை வேண்டாம், சில உறவுகள் நமக்கு வேண்டாம், அவங்க கூட பேசுனா நீங்களும் குறை சொல்கிறவங்களா மாறிடுவீங்க, நீங்கள் அதை விட்டுறணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. கடைசியில் பார்த்தா குறை சொல்கிறவன் இருப்பான், குறை கேட்பான் தெரியுமா, அவன் சபை விட்டு போயிடுவான். சபை என்பது இசைந்து செயல்படணும். ஒரு ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் நல்லா பாடுறாங்க, நம்ம ரொம்ப சந்தோஷம். என்ன பாருங்க, எல்லாரும் இப்ப தம்பி ட்ரம்ஸ் வாசிச்சார், இவருக்கு இசை விருந்து கேட்கறதுக்கு நல்லா இருந்தில்ல. சரி, இவங்க கூட அவருக்கு தபேலாக்காரருக்கு என்ன இருந்துச்சு? ஒரு இசைவு இருந்துச்சு. இவங்க கூட கீபோர்டு வாசிச்சவங்களுக்கு என்ன இருந்துச்சு? இசைவு இருந்துச்சு. இவங்க இசைவுக்கு பின்னால கிட்டாரிஸ்டுக்கு இசைவு இருந்துச்சு. அவங்க கூட பாடினவங்க இசைந்த பொழுது யார் மகிமைப்பட்டா? இல்லையா? அப்போ இசைந்து மகிமைப்படும் பொழுது சந்தோஷம் உண்டாகும். நம்ம எந்த இடத்துலையும் நீங்க எக்காரணம் கொண்டு சபையில வந்தோமா, கைத்தட்டினோமா, பாடினோமா, போமா அப்படி இருக்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க என்ன செய்திடணும்? இசைந்தரணும். நீங்க இசையும் பொழுது என்ன வரும் தெரியுமா? உங்களை தேவன் அழைத்த நோக்கம் நிறைவேறிக்கொண்டே இருக்கும். ரட்சித்த நோக்கம் என்ன செய்யணும்? நிறைவேறிக்கொண்டு. சில நேரத்தில் உங்களுக்கு பாட முடியாது, சீக்கிரமா ஒரு 10 சேர் எடுத்து போட்டுடலாம், ஒரு 10 சேர் எடுத்து போட்டுடலாம். இல்லை, உங்களுக்கு அதற்கு நேரம் இல்லை, நீங்க கொஞ்சம் லேட்டாகி தான் வர முடியும், வீட்டு சூழ்நிலை. சரி, கூட்டத்தை முடிச்சிட்டு நின்று ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் ஏதாவது செய்திடலாம். என்னை தேவன் இந்த இடத்தில் சேர்த்திருக்கிறார். நான் அல்ல, கர்த்தர் என்னை சேர்த்திருக்கிறார். எதற்கு? ஒரு தரிசனத்தை கட்டி எழுப்புவதற்கு, ஒரு பேழை சிதையாமல் தேவன் நியமித்த இடத்திற்கு கொண்டு சேர்ப்பதற்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி நோவா மட்டுமல்ல. நான் தான் சொன்னேன், ரெஸ்பான்சிபிலிட்டி நோவா மட்டுமல்ல, யானைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, மரங்குத்திக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எலிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் இப்பதான் பிரதர் வந்திருக்கேன், எனக்கு இந்த சபையில எதுவுமே தெரியாது. எலின்னு வச்சுக்க,
அல்லேலூயா. நான் தான் செல்வசிங் பாஸ்டர், சபையை ஆரம்பிச்சதுல இருந்தே இந்த சபையில இருக்கேன். யானேன்னு வச்சுக்க, யானையும் டான்ஸ் ஆடிடப்படாது, எலியும் வேலை பார்த்துடப்படாது. அப்ப எல்லாருக்குமே என்ன இருக்கு? ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. எதற்கு? எப்படி ஆகிலும் இந்த பேழையை எங்க உண்டு சேர்க்கணும்? அந்த உன்னத தேவன் வைக்கிற மகிமையான இடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அம்மா, உன்னால பாட முடியுமா? அந்த இடத்துல நீ சேர்ந்து கொள். உன்னால ஜெபிக்க முடியும், அந்த இடத்துல நீங்க சேர்ந்து விடுங்க. ஒருவேளை எடுத்து வச்சிருக்கிற சாப்பாடை 2 பேருக்கு கையில எடுத்து உங்களால குடிக்க முடியும், சேர்ந்து கொள்ளுங்க. உங்களால் என்ன சேர்ந்து செயல்பட்டால் உன்னத திட்டத்தில் நீங்கள் இணையும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் உண்டாகும், சபையிலும் மாற்றம் உண்டாகும். நான் இதெல்லாம் சொல்ல வருவதற்கு காரணம், நீங்க இருக்கிறதான இடத்தை குறித்த உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்குள்ள வந்துட்டுனா சபைக்குள் வருகிறவருடைய வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மாற்றம் வரணும். இந்த செய்தி, ஆண்டவரே என்ன ஒரு சபைக்குள்ளதானே நீங்க வச்சிருக்கீங்க, அப்ப இந்த சபைக்குள் நான் வருவேனே, ஆனால் நிச்சயமே என் ஃபேமிலியில இந்த ஒரு மாற்றம் வரணும். அப்போ ஒன்று, சபையில் தோத்தர் கூடி வருகிற இடம், பலதரப்பட்டவர்கள். 2வது என்ன படிச்சோம்? சேர்ந்து இணைந்து செயல்படுகிற இடம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நன்றி. அடுத்து அப்போஸ்தலர், அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். இப்ப கடைசியில் அந்த 3 வேர்டையும் சொல்லுங்க. நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். ஒரு முறை கூட சொல்லுங்க, நிலைத்திருக்கும்படி. ஒன்று, தோத்தர். முதலாவது என்ன படிச்சோம்? கூடி வருகிற இடம். 2, சேர்ந்து கொள்ளுகிற இடம். 3வதாய் நிலைத்திருக்கிற இடம். நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபை என்பது சில நாட்களுக்குரியது அல்ல, மரண பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டிய ஒரு இடம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நீங்க சிங்கப்பூர்ல இருக்கிறீங்கம்மா, இப்ப எவ்வளவு நாள் தான் இங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க தோத்தர் நீங்க இங்க இருந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. அம்மாவா இல்லையா? இங்கே இருந்துருவீங்க. மற்றவங்க சில நேரம் சிங்கப்பூர்ல இருந்து இனி ஒரு விசாவுக்கு இன்னொரு நாட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஆனா சபை என்பது, நான் என்ன சொன்னேன், ஒரு கட்டிடம் அல்ல, பரிசுத்தவான்களின் கூட்டம், ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டம். தெய்வன் இப்போ இந்த ஜெம்ஸ் டாபர்நாக்கல் சர்ச்சில் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். இந்த இடத்துல தேவன் இந்த தேசத்தில் உங்களை வைத்திருக்கிறது வரைக்கும் நிலைத்திருப்பதற்கு தீர்மானிக்கணும். ஏனென்றால் சபையின் 3வது அனுபவம் என்ன? அது நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. பாருங்கம்மா, இந்த சபை ஆரம்பிச்சு எத்தனை வருஷமாகிறது? 2000 வருஷம் ஆச்சு. எத்தனை இயற்கைகளை தாண்டியது, எத்தனை ராஜாக்களை தாண்டியது, எத்தனை மந்திரிகளை தாண்டியது, எத்தனை ஆட்சி முறையை தாண்டினது, எத்தனை பேர் இதை அழிக்க நினைச்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் நிக்குதா இல்லையா? இது சபை என்பது, இப்ப நான் சொல்லி, இது பாஸ்டர் செல்வன் சிங் அவர்களுடைய சபை அல்ல. சபை யாருடைய சபை? கர்த்தருடைய சபை, தேவனுடைய சபை. அப்ப இது நிலைத்திருக்க வேண்டிய ஒன்று. அப்போ இந்த இடத்துல நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன? நிலைத்திருக்கணும். நீங்க நல்லா கவனிங்க. சபையை விட்டு போகிற ஒருவன் ஒன்று கீழ்ப்படியாதவனா இருக்கணும், இல்லையானா சகிப்புத்தன்மை இல்லாதவர்களா இருக்கணும், இல்லை என்றால் இணங்காதவர்களா இருக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு செடி நிக்குது பாருங்க. இந்த செடியை ஒரு வாரத்திற்கு ஒரு முறை, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை இதை பிடுங்கிட்டு மறுபடியும் நடுங்க. அப்புறம் அடுத்த மாசம் மறுபடியும் இதை பிடுங்கிட்டு மறுபடியும் நடுங்க. அடுத்த மாசம் மார்ச்சில் மறுபடியும் இதை பிடுங்கிட்டு வேற இருக்கான்னு பார்த்துட்டு மறுபடியும் வைங்க. இதுக்கு நிலைமை என்ன ஆகும்? செத்துரும். அவ்வளவுதான். அப்போ இது எந்த அளவுக்கு எந்த இடத்தில் வைக்கப்பட்டதோ அந்த இடத்தில் எத்தனை வருடங்கள் நிலைத்திருக்கிறதோ அதை பொறுத்து தான் அதனுடைய ஃபீச்சர். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அப்ப சபை என்பது நிலைத்திருக்க வேண்டிய, சபையில் நம்முடைய உறவு எப்படி இருக்கணும்? கர்த்தர் இந்த தேசத்தில் ரட்சித்து ஒரு சபையில கர்த்தர் வைத்தார். மரிக்கிறது வரைக்கும் அந்த சபையில நான் நிலைத்திருக்கணும். ஒரு ஆமென்.
இப்போ சிலர்லாம் திருமண வாழ்க்கையில் 20 வருஷங்கள் 30 வருஷங்கள் 25 வருஷங்கள் இத்தனை வருஷங்கள் நம்ம தாண்டி வந்திருக்கோம்ல. எவ்வளவு சவால்களை சந்தித்து இருக்கிறோம். விட வேண்டியதை விட்டிருப்போம், மன்னிக்க வேண்டிய இடத்துல மன்னிச்சிருப்போம், இணங்க வேண்டிய இடத்துல இணங்கி இருப்போம், விட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டு கொடுத்திருப்போம். ஏன் ஆமீன், நமக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் வழக்கு வாதுகள் வரக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் அப்படிதான் இருக்கும். நம்ம குடும்ப வாழ்க்கையை குறித்து நம்ம பேசிக்காவை, அதாவது சபை என்பதற்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு உண்டு. பைபிள் என்ன சொல்லுது? சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்தாதவன் எப்படி சபையை நடத்துவான்? ஒரு ஃபேமிலியை ஒருவன் நடத்தலை என்றால் குடும்பத்தை நடத்த முடியாது, சபையை நடத்த முடியாது. ஒருவன் சபையை நடத்த தகுதி என்பது அவன் அந்நிய பாசையை வச்சு பார்க்க கூடாதுமா, அவன் குடும்பத்தை எப்படி நடத்துறான்னு பார்க்க. என்னுடைய பேசிக், நான் என்னுடைய சபையில் இந்த ஆண்டிலும் ஏறத்தாழ 214 பேர் ஊழியத்தில் இருக்காங்க. சபைக்குள்ள 214 பேர் இருக்காங்க. அந்த ஊழியத்தை நான் பகிர்ந்து கொடுக்கிற அடிப்படையே அவங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தான். அவன் ஆவியில் நிரம்புறானா, கீழே விடுறானா, அவன் பாய போடுறான், இது ஒன்றும் இல்லை. அவன் கணவன் மனைவி 2 பேருடைய உறவு, அவன் பிள்ளைகளுக்கு அவனுக்கும் இருக்கிற உறவு. ஏன்னா குடும்பத்தை பேஸ் பண்ணி சரியா நடத்துகிறவர்களால் மட்டும்தான் சபையை கட்டுப்படுத்தி நடத்த முடியும். சொல்லுது முடியுதா இல்லையம்மா? ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் குடும்பத்துக்குள்ள நல்லா இல்லப்பா, வீட்டுக்குள்ள நல்லா இல்லை. சபை என்று சபையில் எல்லாரையும் நேசிக்கிற மாதிரி இருப்பாங்க, ஃபேமிலி லைஃப்ல நல்லா இல்லை. அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், குடும்பம் தான் பேசிக். அதே மாதிரிதான் ஒரு தேவனுடைய பிள்ளை ஒன்று புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில கருத்து வேறுபாடுகள் 1000 வந்தாலும் ஆழமா புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் எனக்கு தந்த சபை கடைசி வரைக்கும் இந்த சபையில் நிற்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும் நிலைத்திருப்பது தான் வெற்றி. ஏன்னா நான் நம்முடைய சபையில பார்த்திருக்கேன்ப்பா, ஆமென், நிற்காத ஒரு இடத்தில் நிற்காதவர்களால் எங்கேயும் நிற்க முடியாது, நிற்கவே முடியாது. ஒரு இடத்துல நிற்காதவர்களால் எங்கேயும் நிற்க முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. கர்த்தர் நம்மை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார். சபை என்பது நிலைத்திருக்க வேண்டிய ஒரு இடம், நிலைத்திருக்க வேண்டிய ஒரு இடம். கர்த்தர் கிருபை தருவாராக. சொல்லுங்க அந்த வார்த்தையை, கர்த்தர் கிருபை. ஒரு முறை கூட சொல்லுங்க, கர்த்தர் கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதாவது நான் மறுபடியும் சொல்லுவேன், அவன் விட்டு கொடுத்தல் இல்லை என்றால் எந்த இடத்துலையும் நம்மால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. பேசிக்காவே நான் திருமண வீடுகளில் நான் இதை சொல்லுகிற பழக்கம் உண்டு. இப்போ நம்ம சாதாரணமாக என்ன விரும்புவோம் தெரியுமா? விரும்புகிற வாழ்க்கையை தேர்வு செய்வோம். நம்ம என்ன செய்வோம்? விரும்புகிற வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரி மனைவி, எனக்கு பிடிச்ச மாதிரி புருஷன், எனக்கு பிடிச்ச மாதிரி வேணும். ஆண்டவர் பிடிச்ச மாதிரி தரமாட்டான், ஏற்ற துணையை தருவான். ஏற்ற துணை என்கிறதுக்கு வேற, பிடிச்ச விரும்புகிற வாழ்க்கை என்பது வேற. இப்ப நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லட்டா? உங்க 2 கையும் எடுங்க, இப்படி எடுங்க, எடுங்க, சும்மா போட்டு பரவாயில்ல. இப்படி, இது உள்ளம் கை தானே ஐயா, இது உள்ளங்கை, இது பின்னங்கை தானே. சரி, இப்படியே வைங்க. சேரல இல்லையா? சேரல இல்லை, மாத்தி அடிங்க. சேருதா இல்லையா? அதுதான் வாழ்க்கை. அதுதான் உங்களுக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிக்காது, அவர் விரும்புறது உங்களுக்கு விரும்பாது. இதான் வாழ்க்கை. இல்லைன்னு சொல்லுங்க ஒரு ஆளு, கண்டிப்பா. அப்ப ஆண்டவர் தருகிறது ஏற்ற துணையைத்தான் தருவார். ஏற்ற துணை. என்னிடத்தில் இருக்கிற சுபாவம் அவங்கள்ட்ட இருக்காது, அவங்கள்ட்ட இருக்கிற சுபாவம் என்கிட்ட இருக்காது. நான் தாராளமான பிரபு. இப்ப சில ஆட்கள் சொல்லுவாங்க, நான் இப்படி அழகா தாராளமா கொடுக்குறேன், என் மனைவி ரொம்ப கஞ்சத்தனமா இருக்கா. ஆமா, இல்லைன்னா தாராளமா 2 பேரும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ தாராளமாய் கொடுக்கிற புருஷனுக்கு கஞ்சாமுட்டியாகி மனைவி, தாராளமாய் கொடுக்கிற மனைவிக்கு கஞ்சாமுட்டி புருஷன். கணவனை மனைவி அட்ஜஸ்ட் பண்றாங்க, மனைவியை கணவன் அட்ஜஸ்ட் பண்றாங்க. நம்ம பிள்ளைகளை பாருங்க, நம்ம எல்லாம் வளர்ந்த விதத்துக்கு இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ந்த விதத்துக்கும் ஆமா. நமக்கு அதாவது இட்லியை பார்க்கணும்னா ஒண்ணு ஏசு பறக்கணும், இல்லைன்னா ஏசு கொல்லணும். இந்த 2 நிகழ்ச்சி நடந்தாதான் நம்ம வீட்டுல என்ன வரும். அப்படித்தானே? நான் சொல்ல சரிதானே? ஒண்ணு இல்லைன்னா சில ஆட்கள் மற்றபடி கிறிஸ்தவர்கள் எல்லாமே தீபாவளி வரணும், அப்படித்தானே? ஏதோ ஒன்று வந்துடணும். அதுவும் எப்படி அம்மாவை எதுல வருவா, இந்த என்ன அதுக்கு வேற என்னம்மா
உரலை சுற்றி ஒரு ஒரு நம்ம ஊர்ல குழு கூட்டம் இருக்குல்லம்மா, உங்க ஊர்ல பார்த்துருக்கீங்களா? சிங்கப்பூர்ல உங்களுக்கு தெரியாது. ஆமா, அப்படியே ஒரு ரவுண்டு சுத்தி எல்லாமே அரைஞ்சிருக்கான்னு அரைக்குலமாக தின்னு விடுவான். அப்படித்தான் நம்ம என்ன செய்தோம், நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணுமா இல்லையா? அப்போ இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வாழ்க்கை இருக்குதா? இன்னைக்கு ஒன்று மாதிரி இட்லியை கொடுக்க முடியுமா? ஒன்று போல ஆகாரத்தை கொடுக்க முடியுமா? அதுதான் நான் சொல்றேன். அப்போ இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம கஷ்டமா இருக்குதா இல்லையா? அப்ப சபை என்று சொல்லும் பொழுது பலதரப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம நிலை நிற்கணும். கைகளை உயர்த்தி வரலையா? ஒரு வசனத்தை படிங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் எடுங்க. அதனுடைய 13ஆம் வசனத்தை ஒன்று படிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும் படிக்க ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாயிருக்கிறோம். ஒரு முறை கூட சொல்லுங்க. எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாயிருக்கும். எதற்கு? கர்த்தர் இந்த பாக்கியத்தை நமக்கு தந்தபடியினா. அப்ப சபை 4 காரியங்களை கவனமா இருக்கணும். 1, கூடி வருவதில் கவனமா இருக்கணும். 2, சேர்ந்து செயல்படுவதில் கவனமா இருக்கணும். 3, நிலைத்திருப்பதில் கவனமா இருக்கணும். 4, ஸ்தோத்திரம் சொல்லுவதில் கவனமா இருக்கணும். எல்லாவற்றுக்காக முறுமுறுப்பு இல்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் எல்லாவற்றுக்காகவும் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். பிள்ளைகள் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்கப்பா. நான் ஊழியத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நம்ம எல்லாம் சாதாரணமாக நன்மைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். நம்ம விரும்பாதது நடந்தால் ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சில நன்மையை விட நமக்கு ஏற்றது என்ன தெரியுமா? நம்ம விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கும். நம்ம ஒரு எதிர்பார்த்திருப்போம் பாருங்க, அது நடக்காது. உடனே நம்ம சோர்ந்து போவோம். ஆனால் உண்மையிலே இன்னைக்கு அது நடக்காமல் இருக்கிறது நல்லதும்பே. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுதேன், அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். முர்தேக்காய் படிச்சிருக்கீங்கல்ல? முர்தேக்காய் ராஜாவுக்கு நன்மை செய்வாரா இல்லையா? அந்த மனுஷனுக்கு அதற்கான உபகாரம் செய்யப்படுமா? செய்யப்படாது. ஆரம்பத்தில் செய்யப்படாது. அவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கல, அவருக்கு கிடைக்க வேண்டிய உயர்வு கிடைக்கல, அவருக்கு வர வேண்டிய பலன் கிடைக்கல. இப்போ முர்தேக்காய்ட்ட போய் கேளுங்க, ஐயா இது உமக்கு கிடைக்கலையே, அதை குறித்து உங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லியிருப்பார்? ஆரம்பத்தில், என்ன இருந்தாலும் இந்த ராஜா இப்படி செய்திருக்க கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஒவ்வொரு தாமதங்களுக்கு பின்னாலேயும், ஒவ்வொரு தோல்விகளுக்கு பின்னாலேயும், ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னாலேயும் தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அன்னைக்கு அந்த பலன் கிடைத்திருக்குமானால் அந்த பெரிய ரட்சிப்பு யூதர்களுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம், நம்ம விரும்புகிற மாதிரி எல்லாமே நடந்த உடனே ஆண்டவரே தேங்க்ஸ் சொல்கிறோம். ஆனால் நம்ம விரும்புறதுக்கு மாறா ஒரு காரியம் நடந்த உடனே கர்த்தர் ஏன் இப்படி செய்து விட்டீர்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்லுவார்ல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. உண்மையில சொல்கிறேன், நன்மைக்கு பின் எவ்வளவு தேவ திட்டம் இருக்கிறதோ அதே மாதிரி சில வருத்தங்களுக்கு பின்னும் சில தாமதங்களுக்கு பின்னும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை நீங்க மறந்துடவே கூடாது. பாருங்க, யோசேப்பை தன் சகோதரர்கள் குழியில போட்டாங்க இல்ல, அது அன்னைக்கு அந்த வாரத்தில் யோசேப்பிட்டு போய் கேளுங்க, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க பிரதர் யோசேப்புன்னு. படுவாய்ப்பா இல்லைங்க, கடவுள் கொல்லாம விட மாட்டாரும்பா. அதே நேரத்தில் ஆண்டுகளுக்கு பிறகு யோசேப்பினிடத்துல போய் சகோதரர்கள் நின்ற பொழுது, அமேன் இதெல்லாம் கர்த்தர் எனக்கு முன்னே செய்தார் அப்படின்பார். அன்னைக்கு கேட்டிருந்தா அவர் என்ன சொல்லி இருப்பார்? நீ தான் செய்த, நீ தான் வருத்தம், நீ தான் இதை தடை பண்ண அப்படிம்பார். ஆனால் காலங்கள் தாண்டின பொழுது சொல்லுகிறார், ஆமேன் உங்களுக்கு பலன் தரும்படி தேவன் என்னை அனுப்பினார் அப்படின்னு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சபை எப்பொழுதுமே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 4 நிலைகள். 1, என்ன செய்யணும்? கூடி வருவதில் கவனமா இருக்கணும். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேர்ந்து செயல்படுவதில் கவனமா இருக்கணும். 3வது என்ன சொல்லப்படுது? நிலைத்திருப்பதில் கவனமா இருக்கணும். 4வதாக எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாவற்றுக்காக என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செய்யணும். உங்க சபைக்கு ஒரு ஹோம்வொர்க்காவே
தரேன். நம்ம சபையில் இருக்கிற எல்லாரையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரே இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம் ஐயா, இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம் ஐயா, இந்த சகோதரிக்காக ஸ்தோத்திரம் ஐயா, இந்த பிரதருக்காக ஸ்தோத்திரம் ஐயா, இந்த சகோதரனுக்காக ஸ்தோத்திரம் ஐயா, எங்க பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம் ஐயா, எங்க ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் ஐயா, எங்க ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஐயா, எங்க பிள்ளைகளை தேவன் நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் செய்ய. ஏன்னா ஸ்தோத்திரம் செய்யும்போது கிருபை என்ன செய்யும்? பெருகிட்டே இருக்கும். சபையில தேவ கிருபையை பார்க்க முடியும். எல்லா பிள்ளைகளும் வீடுகள் அறைகளில் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் சொல்றவங்க கூடி வந்தா ஆராதனைக்கு உள்ள என்றான உடனே அவருடைய மகிமையை பார்க்க முடியும். நம்ம சபை 4 காரியம். ஒன்று கூடி வருதல், இரண்டாவது சேர்ந்து செயல்படுதல், மூன்றாவதாக என்னது நிலைநிறு, நாலாவது ஸ்தோத்திரம் பண்ணு. அப்போ இந்த 4 காரியங்களில் சபை கவனமா இருக்கணும். இந்த 4 காரியங்கள்ல எப்போ பாருங்க பிசாசு கை வச்சா இதுல தான் கை வைப்பான். பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள கை வைக்கிறான்னா இதுல தான்மா கை வைப்பான். எதுல தெரியுமா? அவனை நிக்க விட மாட்டான். ஆத்மீகத்துல நிலை நிற்கப்புக்கு விரோதமா செயல்படுவான். கூடி வருவதற்கு சபைக்கு ஆராதனைக்கு வர என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். சேர்ந்து செயல்பட விட மாட்டான். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆராதிக்க என்ன செய்ய மாட்டான். பிசாசு ஒரு குடும்பத்துல கை வச்சா இந்த 4 காரியத்துல தான் கை வைப்பான். எக்காரணம் கொண்டு அவன் என்ன செய்யக்கூடாது? விட்டவே கூடாது. ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.